சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், இந்தியா அலையன்ஸ்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த டைம்ல சரத்பவார், லல்லு, அகிலேஷ் இவங்க எல்லாம் இந்தியா அலையன்ஸோட தலைவரா மம்தா பானர்ஜி இருந்தா பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்க. ஸோ காங்கிரஸோட அத்தாரிட்டி அவங்க எல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நடக்குது. இப்போ ரீசெண்டா டெல்லியில ஒரு 12 பாயிண்ட் ஒயிட் பேப்பரை காங்கிரஸ் பார்ட்டி ரிலீஸ் பண்றாங்க. பிஜேபியையும் ஆம் ஆத்மி கட்சியும் அது சீரியஸா டார்கெட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சியினர் என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா அலையன்ஸ்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட்டை நாங்கள் இந்தியா அலையன்ஸ் கட்சிகளுக்கு நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆம் ஆத்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியா அலையன்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுட்டு இருக்கா, முரண்கள் அதிகரிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்தியா அலையன்ஸுக்குள்ளே வந்து காங்கிரஸ் மேலே ஒரு கோபம், ஒரு வருத்தம் வந்து பார்ட்டிஸ்க்கு வருது. அகிலேஷ் யாதவுக்கு வருது, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு, சரத்பவாருக்கு வருது, அண்டு லல்லு பிரசாத் யாதவுக்கு வருது. மம்தா பானர்ஜியை தலைவர் ஆக்கணும் அவங்கன்னு சொல்கிறாங்க. இதில் தலைவர் ஆக்குறதுன்ற பேச்சே ஒரு விதத்தில் அபத்தமானது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஒன் என்டிட்டியே கிடையாது. இது வந்து தேசிய அளவில் தானே ஒழிய மாநில அளவில் அவங்கவுங்கள அலையன்ஸை எப்படி வேணால் வச்சுக்கலான்றாங்க. இப்போ இந்த இந்தியா பிளாக்னு ஒன்று இருந்தது 2024. பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸும் எதிரெதிராக தான் நின்னாங்க. கேரளாவில் சிபிஎம்மும் காங்கிரஸும் எதிரெதிராக தான் நின்னாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிரெதிராக தான் நின்னாங்க. டெல்லியில் தான் அலையன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் வந்து இட்ஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்தியா அலையன்ஸுன்றதே வந்து பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்தியா பிளாக்னு நம்ம சொல்கிறோம். அது இட்ஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ரிசல்ட்ஸுக்கு பிறகு ஒரு 6 மாதம் பொறுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா எலெக்ஷனை தோற்ற பிறகு காங்கிரஸுக்கு எதிரான குரல்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. இதில் லல்லு பிரசாத் யாதவ் காங்கிரஸுக்கு எதிராக பேசுகிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் பீகாரில் எலெக்ஷன் வரும். பீகாரில் காங்கிரஸ் அதிகமான சீட்டை கேட்டு லல்லுவை தொந்தரவு பண்ணுறாங்க. அதை வாழை ஒட்ட நறுக்கிறதுக்கு லல்லு இப்பயே ஆரம்பிக்கிறார். மம்தா எப்பயே தனியாக போயிட்டாங்க. மம்தா இப்போ கூட பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து மோடி 3.0 மம்தாவோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பார்லிமெண்ட்டில் வந்து நீங்கள் அதானி இஷ்யூ வந்தப்போ எல்லாரும் பிளாக் பண்ணும்போது சபையை, ஒன் இஷ்யூக்காக சபையை பிளாக் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து வேறு குரலில் பேச ஆரம்பித்தாங்க. மம்தா பானர்ஜியோட ரோல் பார்த்திங்கன்னா இந்த மோடி 3.0 ஒரு இண்டிபெண்ட் லைன் எடுத்து அவங்க பேசுகிறாங்க. அதானி விஷயத்தில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கட்சிகளும் சட்டசபையை பார்லிமெண்ட்டை முடக்கணும் போது மம்தா பானர்ஜியும் அண்ட் ஒன் மோர் பார்ட்டி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒமர் அப்துல்லாவும் எதிராக போகிறாங்க. குறிப்பாக மம்தா எதிர்க்க போகிறது 33 எம்பிஸை வச்சுட்டு ஐ திங்க் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். அவங்களோட ரெசிஸ்டன்ஸுன்றது இந்தியா பிளாக் எந்த அளவு ஒற்றுமையாக இருக்குது என்பதை காட்டுது. இதில் பார்த்திங்கன்னா லல்லு யாதவ், அகிலேஷ் யாதவ், சரத்பவார், சஞ்சய் நிருப்பம் இவங்க எல்லாம் தான் கேட்குறாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ட்ரெஸ்டிங்லி லெஃப்ட்டும் டிஎம்கேவும் வாயை திறக்கல. காங்கிரஸோட எகமனியை வந்து கேள்வியை கேட்கல. இன்னொன்று, இந்தியா பிளாக்குக்கு தலைவர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார். இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் காங்கிரஸை எடுத்துகிட்டு மம்தாவை கொண்டு வரணும்னா அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க? இப்போ இந்தியா பிளாக்குக்கு தலைவர் இருந்து என்ன கிழிய போகுது? ஒன்றும் கிடையாது. அதான் ஒரு கேள்வி. இப்போ தலைவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? அதுக்கு இந்தியா அலையன்ஸுக்கு ஒன்றும் பெரிய செக்ரட்டரியேட் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பெரிய ஜாயிண்ட் ஆக்ஷன் அந்த எதுவும் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்குது. இந்தியா பிளாக் எதிரும் புதிரமா நிற்கிறாங்க. ஏன் இப்போ இந்த இஷ்யூ வந்துகிட்டே இருக்கு? அது எதனாலன்னா காங்கிரஸோட ஹெஜமனியை அவங்க கொஸ்டின் பண்ணி எந்த வகையில் காங்கிரஸ் ஹெஜமனி பண்ணிட முடியும்? எங்களுக்கு எதிராக பண்ண முடியாது. பட் காங்கிரஸுக்கு வந்து தேர் புட்டிங் காங்கிரஸ் அண்டர் நோட்டீஸ். இப்போ காங்கிரஸோட ஹெஜமனியை ஏதாவது ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணணும். பீகாரில் வந்து அதிக சீட்டு கேட்கக்கூடாது, அதை வந்து காங்கிரஸை செக்கில் வைக்கணும். இதெல்லாம் சேர்ந்து தான் வருது. பட் நேஷ்னல் லெவலில் காங்கிரஸோட அந்த ரோலை வந்து குறைக்கிறதுக்கான வேலை தான் இது. ஏன்னா இப்போ ஹரியானாவில் காங்கிரஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அக்காமடேட் பண்ணல, அதனால தான் வந்து அங்கே தோற்றுதுன்ற ஒரு வியூ உண்டு. மகாராஷ்டிராவில் இறங்கி வந்தாங்க, பட் மகாராஷ்டிராவில் டிசாஸ்டராக போச்சு. பார்லிமெண்ட்டில் நல்ல ஸ்கோர் பண்ணவங்களால அசம்பிளியில் ஸ்கோர் பண்ண முடியல. இப்போ இந்தியா பிளாக்குக்கு தலைவர்னு ஒன்று இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து இட்ஸ் இன் அ வே இந்தியா பிளாக்ன்றது இட்ஸ் ஹெட்லெஸ் ஆர்கனைசேஷன். ஏன்னா தலைவர் இருந்தால் தலைவர் கண்ட்ரோல் பண்ணணும். தலைவருக்கு நோ கண்ட்ரோல் ஓவர் த கான்ஸ்டியூன்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒன்றும் ஜாயின்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன்லாம் எதுவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஜாயின்ட் மேனிஃபெஸ்டோ போட முடியும். ஆமாம், இப்போ இன்னும் 4 வருஷம் இருக்குது. அடுத்த எலெக்ஷன் 4 வருஷம் இருக்குது. அது தலைவர் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? ஸோ அது மம்தா பானர்ஜி தலைவர் ஆக்கணுன்றதுலாம் வந்து இது வந்து இட் டசன்ட் ஹாவ் எனி மீனிங். பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபியை தேசிய அளவில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், செக் பண்ணணும், மேட் பண்ண முடியாட்டியும் பிஜேபியை ஃபோர்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா அது காங்கிரஸால் தான் முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேன் இண்டியா ப்ரெசன்ஸ் இருக்க ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு இந்த எலெக்ஷனில் ஐ திங்க் over 21 crores ஓட்ஸ் வந்திருக்கு. இவங்க எல்லாரும் சேர்த்தா கூட யார், லல்லு, அகிலேஷ், மம்தா, சரத்பவார், பிஜேபி
சிவசேனா இவங்க எல்லாரும் சேர்த்தா கூட அதில் half ஆஃப் த ஓட்ஸ் கூட வராது. ஸோ காங்கிரஸ் வந்து 2019 பார்த்தீங்கன்னா வந்து 19% ஆஃப் ஓட்ஸ் அண்ட் 19 crore ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க. அதெல்லாம் இவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ காங்கிரஸ் இல்லாத இந்தியா பிளாக்ன்றது வந்து இம்பாசிபிள். காங்கிரஸ் இல்லாத அப்போசிஷன் யூனிட்டின்றது இம்பாசிபிள். பட் காங்கிரஸ் மட்டுமே பிஜேபியை டிஃபீட் பண்ண முடியுமா? தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள். ஸோ இன்றைக்கி வந்து இந்த பார்ட்டிஸ் எல்லாருமே ஸ்டால்வார்ட்ஸு. சரத் பவார், அகிலேஷ் யாதவ், லல்லு யாதவ், சஞ்சய் நிருப்பம், இவங்க எல்லாருமே மம்தாவை பேக் பண்ணுறதுன்றது என்னென்னா கிவிங் எ வார்னிங் டு காங்கிரஸ், லுக் டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட். ஏன்னா காங்கிரஸ் இன்னமும் அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்லேருந்து கீழே இறங்கி வரவே இல்லை. அந்த டிஃபீட்டுக்கு பிறகும் கூட வந்து காங்கிரஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸில் வந்து இட்ஸ் டேக்கிங் இஸ் ஓன் டிசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, இந்த அதானி இஷ்யூ வந்தப்போ வந்து காங்கிரஸ் யாரையுமே கன்சல்ட் பண்ணல ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டில். அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் தனியாக போன பிறகு தான் காங்கிரஸ் இறங்கி வந்தது அப்படின்றாங்க. ஸோ காங்கிரஸை வந்து ஒரு காங்கிரஸ் அண்டர் நோட்டீஸ் தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. இப்போ காங்கிரஸ் ஆதரவாளர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், சரத் பவாராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பிஜேபியோட ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்காங்க. அதனால தான் காங்கிரஸுக்கு இப்படி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பிஜேபி பவருக்கு வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி கூட சுமூகமாக போகிறதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்குறாங்க. ஸோ காங்கிரஸ் அவங்க சீண்டுறாங்க அப்படின்றாங்க. அது ஓரளவு உண்மையாகவும் இருக்கலாம். இந்த எல்லா ரீஜனல் பார்ட்டிஸுக்குமே, பவரில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் எல்லாருக்குமே பிஜேபியோட ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா பவரில் இருக்காங்க. அண்ட் மோடி கவர்மெண்ட் வந்து பவரை கம்ப்ளீட்டாக உசர்வ் பண்ணிட்டான். அந்த 10 வருஷத்தில் மோர் தென் 10 இயர்ஸில் சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு எதுவுமே கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு கிடையாது. எல்லாமே சென்ட்ரல் லிஸ்ட்டுன்ற மாதிரி போயிடுச்சு. எல்லாத்தையுமே வந்து மோடி கவர்மெண்ட் ஹஸ் ஸ்வாலோட் ஆல் தி பவர்ஸ். அப்போ சென்ட்ரலோட பிளெஸிங்ஸ் இல்லைன்னா, மோடி கவர்மெண்ட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா இவங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. அண்ட் மமதா இஸ் ஹேவிங் சீரியஸ் ப்ராப்ளம் இன் அவர் ஸ்டேட், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், அண்ட் அதர் சிபிஐ இடி கேசஸ் இருக்குது. ஸோ ஷி ஹேஸ் டு கோ வித் தட். பிஜேபி ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் அவங்க பண்ணி ஆகும். சரத் பவாருக்கு வந்து இப்போ டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், கட்சி மொத்தமே 10 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. மொத்த கட்சியும் அவன் தூக்கின்னு போட்டான். யார்? அஜித் பவார் தூக்கின்னு போயிட்டார். அவர் சரத் பவார் ஒரு நாம்கி ஆவாஸ் தான் அங்கே தலைவராக இருக்கார். அவர் பிஜேபியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து இஸ் அ சாம்பியன். அவர் வந்து இந்தியா பிளாக்ல இருக்கும்போதே மோடியை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறார். இப்போ கூட வந்து மராட்டி லிட்ரரி ஃபெஸ்டிவலுக்கு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பாம்பேயில். அதுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து இன்விடேஷன் கொடுத்துட்டு வரார். ஸோ சரத் பவார் ஆல்வேஸ் வந்து இஸ் நோட்டோரியஸ் ஃபார் இஸ் டபுள் கேம். மம்தா பானர்ஜிக்கு பவர் இருக்குதுங்க. பவர் இருக்கும்போது ஷி ஹேஸ் டு கோ வித் தி சென்டர். சம்வேர் அதர் வந்து ஷி ஹேஸ் டு அட்ஜஸ்ட். அதனால் வந்து ஆன்டி பிஜேபி பாலிட்டிக்ஸ் வந்து டைல்யூட் ஆகுது அப்படின்னா, எஸ் டைல்யூட் ஆகுது. இன்னும் 4.5 வருஷம் நீங்கள் கவர்மெண்ட்டை ரன் பண்ணணும்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் பவர் இருக்கோ அவங்க ப்ரோ பிஜேபி லைன் எடுத்து தான் ஆகணும். எக்ஸப்ட் லெஃப்ட் மேபி, அது ஒரே ஒரு ஸ்டேட்டு. அங்கேயே அவங்க நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்றாங்க, வெளியில் தெரியல. ஸோ எல்லா பார்ட்டிஸுமே, பவரில் இருக்க எல்லா பார்ட்டிஸுமே இந்தியா பிளாக்கில் பிஜேபியோட ஒரு விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போகிறாங்க என்பது தான் உண்மை. தட்ஸ் அ ஃபேக்ட். இப்போ எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா சார், இப்போ 24 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி காங்கிரஸ் ரொம்ப வீக்காக இருந்தது. அரௌண்ட் 50 சீட்ஸ் தான் அவங்களோட 52 தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. பட் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஏறக்குறைய 100 சீட்ஸ் இப்போ. ஸோ இப்போ ஏறக்குறைய ஒரு 2 டைம்ஸ் வந்து காங்கிரஸ் பார்ட்டி பலம் பெற்றிருக்காங்க. இப்போ இந்தியா அலையன்ஸ் மாதிரியான ஒரு அலையன்ஸ் வந்து சர்வே ஆகணும்னா காங்கிரஸ் வீக்காக இருக்கணும். காங்கிரஸ் ஏறக்குறைய ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி இருந்ததுன்னா எல்லா கட்சியும் சேர்க்கறது ஈஸி. காங்கிரஸ் பார்ட்டியும் ஒன்றும் பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக வந்து சேர்ந்துருவாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்தியா அலையன்ஸுக்கு அந்த அலையன்ஸை ஹோல்ட் பண்ணுறது கஷ்டம். காங்கிரஸ் பார்ட்டி டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்களாம் எங்களுக்கு கீழே வரணும்னு ஆசைப்படுவாங்க. அது கஷ்டமான ஒரு விஷயமும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரீ-24 வந்து காங்கிரஸ் வீக்காக இருந்தாங்க, போஸ்ட்-24 காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதான் பிரச்சனையோன்னு தோணுது. இல்லை, அது ஒன்று மட்டுமே பிரச்சனை நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ காங்கிரஸுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்றது நேஷ்னல் பார்ட்டிஸாக இல்லாமல் வெறும் ரீஜனல் பார்ட்டிஸாக போனது தான் இதோட பிரச்சனை. யூ டேக் 96 வந்து ஜனதாதள், தேவேகவுடா, ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் தான் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த ஜனதாதள் வாஸ் அ நேஷ்னல் பார்ட்டி. காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள்னு 3 நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டால் பாஸ்ட் 25 இயர்ஸில் 2 நேஷ்னல் பார்ட்டி தான், காங்கிரஸும் பிஜேபியும் காங்கிரஸும். as far as the strength is concerned. ஜனதாதள்லாம் ஆல்மோஸ்ட் ரீஜனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ஒரு தேர்டு நேஷ்னல் பார்ட்டி இல்லாததோட விளைவு தான் இவ்வளோத்துக்கும் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டி இஸ் பிஜேபி, நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த். செகண்ட் காங்கிரஸ். தேர்டு நேஷ்னல் பார்ட்டி இஸ் 25 இயர்ஸ் முன்னால் ஜனதாதள் இருந்தது. அது உடஞ்சதோட விளைவு, அதுவும் ஒரு ரீஜனல் பார்ட்டி கேட்டகரிக்கு வந்தது. 2 பார்ட்டி சிஸ்டத்தை நோக்கி கிட்டத்தட்ட நாடு நகருதுன்னு தான் நீங்கள் சொல்லணும். அந்த மாதிரி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பெரிய ரிஸ்க் என்னென்னா, காங்கிரஸுக்கும் புத்தி வரல, மற்றவங்களை அரவணைச்சு போகணுன்ற புத்தி வரல. இன்னமும் வந்து அந்த
இது இருக்கு இல்லையா, டாமினன்ட் பிக் பிரதர் ஆட்டிடியூடில் தான் காங்கிரஸ் இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் காங்கிரஸ் பக்கத்தில் கிடையாது. ரீஜனல் பார்ட்டிஸ் ஒவ்வொருத்தருக்கும் பிஜேபியோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, எஸ்பெஷலி பார்ட்டிஸ் இன் பவர். திஸ் இஸ் தி catch-22. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய கிரைசிஸே. எனவே 29 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங். இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி மோடி ஒன்றும் வீக்கெல்லாம் கிடையாது. போத் நாயுடு, நிதிஷ், சிராக் பாஸ்வான் ப்ளஸ் ஷிண்டே எல்லாம் சேர்த்து தே கம்மிங் அண்டர் 280. மீறி யாராவது உடைச்சாங்கன்னா அது காங்கிரஸ்லேருந்தே ஜம்ப் பண்ணுவாங்க, இல்லை மற்ற பார்ட்டிஸ்லேருந்து அகிலேஷ் யாதவ் அங்கேருந்தே கூட ஜம்ப் பண்ணுவாங்க. அதனால் இந்த பிஜேபி கவர்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங் ஃபார் த நெக்ஸ்ட் 4.5 years. காங்கிரஸ் அதோட ரீசரக்ஷன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றது தான் என்னோடய பாயிண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயித்த காங்கிரஸ் அசம்பிளியில் 2 க்ரூஷியல் ஸ்டேட்ஸை லூஸ் பண்ணியிருக்கு. இட் குட் பி அபரேஷன் பார்லிமெண்ட்டில் ஜெயிச்சது கூட. ஏன்னா கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லே சொன்ன மாதிரி பவர் இஸ் tilted நாட் ஷிஃப்டட். 36% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பிஜேபி தோத்துடுச்சு நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க 303லேருந்து 240. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் 38லேருந்து 36 வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 19லேருந்து 23% ஆயிருக்கு. 62 சீட்ஸ் போயிருக்குன்றதை வச்சு how can you say that they are defeated? அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் இந்த கமிங் பேக் டு பவர் இல்லையா? ஸோ ஐ திங்க் இந்தியன் பாலிடிக்ஸ் கேப்ரியல் இன்றைக்கி வந்து ஃபார் த நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years ஐ கேன் சே இட் வில் பி ரைட் அண்ட் ரைட் ஆஃப் சென்டர் தான். இட் வில் பி ரைட் டாமினேட்டட் தான். இது வந்து ஹிந்து ஃபண்டமெண்டலிஸ்ட் பாலிசிஸ் ஆர் ஹியர் டு ஸ்டே ஃபார் நெக்ஸ்ட் 20 years எனக்கு தோணுது மினிமம். ஸோ ஹிந்துத்வா தான் வந்து இதோட அஜெண்டாவோட மேஜர் சங்காக இருக்க போகுது. ஓட்டர்ஸ் ஹவ் டர்ன்ட் ரைட் அப்படின்னு பி. சிதம்பரம் சொல்கிறார்ல, தட்ஸ் அ ஃபேக்ட். அப்படி தான் எனக்கு பார்க்குது. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்தியா வந்து இப்போ ஒரு 2 பார்ட்டி சிஸ்டம் நோக்கி போகிறாங்க அப்படின்ற விஷயம் சொன்னீங்க இல்லையா. காங்கிரஸ் அப்புறம் இன்னொரு சைட் பிஜேபி, மற்ற நேஷனல் பார்ட்டிஸ்லாம் வீக் ஆகிட்டாங்கன்ற ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல. அது ஆக்சுவலாக காங்கிரஸ் பார்ட்டிக்கு நல்லது தான். ஏன்னா அப்படி இருக்கும்போது சின்ன கட்சிகளுக்கு வேறு வழியே கிடையாது. ஒன்றும் பிஜேபி கூட போகணும், இல்லைனா காங்கிரஸ் கூட போகணும் அப்படின்ற ஒரே ஆப்ஷன் தான். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா, இந்தியா அலைன்ஸ் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டிஸோட அலைன்ஸ். அது மோஸ்ட்லி அது ரீஜனல் பார்ட்டிஸோட அலைன்ஸ் தான். காங்கிரஸ் பார்ட்டி 2024க்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு ரீஜனல் பார்ட்டியாக தான் இருந்தது. ரீஜனல் பார்ட்டி சைஸுக்கு தான் காங்கிரஸ் பார்ட்டி இருந்தது. ஸோ அப்போ இந்தியா அலைன்ஸால் ஈஸியாக காங்கிரஸ் பார்ட்டி அகாமடேட் பண்ண முடிஞ்சுது. காங்கிரஸ் பார்ட்டியும் தன்னோட அந்த ப்ரைடெல்லாம் சுருக்கிக்கிட்டு இந்தியா அலைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. பட் இப்போ காங்கிரஸ் பார்ட்டி ஒரு டீசெண்டான ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருக்காங்க, ஸ்ட்ராங் நேஷனல் பார்ட்டியாக இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா அலைன்ஸ் அப்படின்ற ரீஜனல் பார்ட்டிஸோட இந்த கூட்டமைப்புக்குள்ளே அவங்களை ஃபிட் பண்ண முடியலன்னு தோணுது எனக்கு. அப்படி என்னால் உறுதியாகவும் சொல்ல முடியல. காங்கிரஸோட ரோலை வந்து அப்படி சீக்கிரமாக நம்ம டைல்யூட் பண்ண முடியாதுன்னு தோணுது. கம்மிப்படுத்தி சொல்ல, அது ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறேன். காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்றது உண்மை தான், நான் அது ஐ அக்ரி. பட் இது ரொம்ப டிக்லிஷான ஒரு இஷ்யூ. ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து டில்லி டேலிங்கில் தான் இருக்காங்க. ஏன்னா பிஜேபி மோர் அண்ட் மோர் வந்து பவரை கன்சாலிடேட் பண்ணிகிட்டே போகும்போது 52லேருந்து 99 சீட் வந்துருக்குது. பட் 4% தான் ஓட்டு ஏறி இருக்குது. வேறு அவங்களுக்கு வந்து 62 சீட்டு குறைஞ்சாலும் பவரை வந்து அவங்களால வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது, சஸ்டெயின் பண்ண முடியுது, டீபன் பண்ண முடியுது, என்ட்ரன்ச் பண்ண முடியுது. நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து முதல் 10 வருஷத்தில் செய்ய முடியாத யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி இப்போ பேசுகிறோம், வக்ஃப் போர்டை கொண்டு வரோம், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை கொண்டு வரோம். இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். நாங்கள் வந்து மோர் பவர்ஃபுல் தேன் த பாஸ்ட் 2 decades சொன்னாலும் அவங்க அஜெண்டாவை அவங்களால வந்து புஷ் பண்ண முடியுது. இன்னொன்று, வோட்டர்ஸ் ஆர் டேர்னிங் டுவர்ட்ஸ் ரைட்டு கேப்ரியல். அதுதான் உலகம் பூராவே வந்து குளோபல் ரைட்டு தான் இன்றைக்கி வந்து டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்குது. இந்தியாவிலேயும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு டாமினன்ட் பாலிட்டிக்ஸாக வந்து ரைட் விங் தான் இன்றைக்கி வந்திருக்கு. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்தியா அலைன்ஸ்குள்ளே எதுக்காக பிரச்சனை வருதுன்றதுக்கான இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு அலைன்ஸ் வந்து 2 விதமாக இருக்கலாம். ஒன்று பிஜேபி ஸ்டைலில் இருக்கலாம். பிஜேபி மேலே இருக்கும், ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் பிஜேபி சொல்கிறத கேட்டுட்டு கூட வந்து இருக்கணும். என்டிஏ கூட்டம் அவங்க நினச்சா கூட்டலாம், இல்லாட்டி கூட்டாமலும் போகலாம். அலையன்ஸ் வந்து கூட இருக்க தான் செய்வாங்க. பட் இப்போ இந்தியா அலையன்ஸை பொறுத்தளவில் ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் வந்து சேர்றாங்க. காங்கிரஸ் பார்ட்டியும் ஒன் அமங் த அதர் பார்ட்டிஸ் தான். இப்போ இந்தியா அலைன்ஸை கூடிய பார்ட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் பார்ட்டி லீடர்ஷிப் வேண்டாம், மம்தா பானர்ஜியை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் காங்கிரஸை ஒரு டாமினண்ட்டான பிளேயராகவே பார்க்கல, ஜஸ்ட் டிஎம்சி மாதிரி இன்னொரு பார்ட்டியாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட ஆஸ்பிரேஷன் என்னவா இருக்குன்னா, நான் ஜஸ்ட் இன்னொரு ரீஜனல் பார்ட்டி கிடையாது, நானும் பிஜேபி மாதிரி இந்த அலைன்ஸோட டாப்பில் இருக்கணும்னு காங்கிரஸ் பார்ட்டி விரும்புகிறாங்க. ஸோ அங்கே தான் சிக்கல் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், காங்கிரஸ் வந்து தன்னோட பலவீனத்தை ஒப்புக்கொள்ள மறுக்குது. அதாவது டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தான் தனக்கு இருக்குது. கான் வேர் த டேஸ் அண்ட் காங்கிரஸ் யூஸ் டு டிக்டேட் டேர்ம்ஸ். இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் 100 சீட்ஸ் வச்சுருக்கான். பட் இவங்க அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 240 இருக்கக்கூடிய பிஜேபி டாமினண்ட்டாக இருக்குது. இன்னும் 4.5 வருஷம் பவர் அவங்க கையில் இருக்குது.
இவங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், காங்கிரஸ் மட்டுமே பிஜேபி எதிர்க்க முடியாது, பட் காங்கிரஸ் இல்லாமல் இந்த பார்ட்டிஸால் பிஜேபி எதிர்க்க முடியாது. இது இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் ஃபைட்டு தான். இது வந்து காங்கிரஸ் வந்து இன்னமும் இறங்கி வருமானு பார்த்தீங்கன்னா தட்ஸ் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ லல்லு யாதவ் மாதிரி இருக்கவங்க போடுறதுக்கான காரணம் என்னென்னா, பீகாரில் வந்து காங்கிரஸை கட் சைஸ் பண்ணணும், நிறையா சீட்டு கொடுக்காம. காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேட்ஸில் இன்றைக்கி லூஸ் பண்ணிட்டு தானே இருக்குது. எத்தனை ஸ்டேட்ஸ்லேருந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் ஸ்டேட்ஸில் காங்கிரஸுக்கு ரெப்ரஸன்டேஷன் இன்றைக்கி கிடையாது. பேர் இண்டியா கேரக்டரே இல்லைன்ற லெவலுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது, பட் பார்லிமெண்ட்டில் இல்லை உங்களுக்கு. எனவே இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காங்கிரஸோட ஹெஜமனியை குறைக்கிறதுக்கான வேலைகளில் ரீஜனல் பார்ட்டிஸ் ஈடுபடுறாங்க. ஏன்னா காங்கிரஸ் அந்த அளவுக்கு ரீஜனல் பார்ட்டிஸை கடந்த காலங்களில் டாமினேட் பண்ணியிருக்கான், இன்றைக்கும் டாமினேட் பண்ணுறான், வாய்ப்பு கிடைச்சா டாமினேட் பண்ணுவான். காங்கிரஸ் பார்ட்டி வில் நெவர் செசீடு பவர் அன்லெஸ் அதை அடித்து தூக்கி கீழே போட்டிங்கனால வழியா, பட் தட் வில் பி ஃபைட் பேக். பிஜேபி வந்து இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துடுச்சு, காங்கிரஸ் செகண்ட் இன் கமாண்டாக இருக்குது. தேர்ட் ஃபோர்ஸாக ஒரு நேஷ்னல் பார்ட்டி இல்லாததோட விளைவு தான் ரீஜனல் பார்ட்டிஸோட இந்த விதமான ஒரு உசர்பிங் பவர் இருக்கு இல்லையா. இப்போ நான் சொன்னேன்ல உங்களுக்கு 89-91 ஜனதாதள தான் வந்து காங்கிரஸ் சப்போர்ட், பிஜேபி லெஃப்ட்டும் பிஜேபியும் சப்போர்ட் பண்ணி தான் விபி சிங் கவர்மெண்ட் உட்கார வச்சாங்க. கிளாசிக் கேஸ் 96 தேவேகவுடா ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டில் ஜனதாதள் தேர்டு நேஷனல் பார்ட்டி. இன்றைக்கி தேர்டு நேஷனல் பார்ட்டின்ற கான்செப்டே இல்லை. இன்றைக்கி 2 நேஷனல் பார்ட்டி தான் இருக்குது. இன் பிரின்சிபல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தர் ஒன்லி 2 நேஷனல் பார்ட்டிஸ். பர்சன்டேஜஸ் அவனுக்கு 36%, இவனுக்கு 19-23%. மற்றவங்க யாருமே நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸில் ஜனதாதள் யுனைடெட்லாம் பார்த்தீங்கன்னா 20 சீட்டு 25 சீட் அவ்வளோதான். லெஃப்ட் இஸ் டெசிமேட்டட் கம்ப்ளீட்லி, ஒன்றுமே கிடையாது. நேஷனல் பார்ட்டினே ஒன்று இல்லை இந்த 2 பேரை தவிர. அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து மறுபடியும் பலம் பெறதை இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா டாமினேட் பண்ணுவாங்க. இப்போ ஒருவேளை இந்தியா பிளாக்கே ஜெயிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் ஒரு 120 சீட்ஸுக்கு மேலே போயிருந்ததுனா தான் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும். அப்பயும் கூட வந்து அது ரொம்ப கிச்சடி கவர்மெண்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அன்லைக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 2004-09 இருந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் பிகம் மோர் பவர்ஃபுல். அவங்க வந்து தே வில் எக்ஸ்டிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். அதான் ஜோக்கிங்லி சொல்லுவாங்க, ஒருவேளை 2024 120 சீட்ஸ் காங்கிரஸ் வாங்கி கிச்சடி கவர்மெண்ட் வந்திருந்ததுன்னா ஒரு 2 வருஷத்தில் கவுந்துட்டு மறுபடியும் பிஜேபி 400 சீட்டு ஜெயிச்சு வந்து உட்காந்துருக்கும். தட் வாஸ் ஸ்டாப்டு. ஏன்னா வந்து அவங்க காங்கிரஸால் அவ்வளோ தூரம் போக முடியல. எனவே இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா பிளாக்குக்குள்ளே காங்கிரஸுக்கு எதிராக இன்றைக்கி வந்து தெர் ஆர் செவரல் வாய்ஸஸ். அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பழைய பிக் பிரதர் ஆட்டிடியூடாக காங்கிரஸுக்கு கொடுக்க விரும்பலை. தே ஆர் நாட் ரெடி டு ஷேர். எக்ஸப்ட் டிஎம்கே, வேறு யார் இன்றைக்கி காங்கிரஸுக்கு தோதா இருக்கான்னு பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள். டிஎம்கே தவிர வேறு எந்த பார்ட்டியுமே வந்து காங்கிரஸ் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணாமல் அதாவது வந்து அன்கொஸ்டினபிள் சப்போர்ட்டுன்றது வந்து டிஎம்கே மட்டும்தான் காங்கிரஸுக்கு பண்ணுது, வேறு யாருமே பண்ணலை. மற்ற பார்ட்டிஸ் எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து சரத்பவார், அகிலேஷ் யாதவ், லாலு யாதவ், சஞ்சய் நிருப்பம், சிவசேனா, மம்தா பானர்ஜி, ஆல் ரீஜனல் சட்ரப்ஸ், குறுநில மன்னர்கள் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸப்ட் ஸ்டாலின். டிஎம்கே மட்டும், ஏன்னா அவங்க அத்தனை பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் இல்லாமல் அவங்களால ஷைன் பண்ண முடியும். இங்கே டிஎம்கேவால் காங்கிரஸ் இல்லாமல் ஷைன் பண்ண முடியாது. தனியாக போனால் காங்கிரஸ் 0, பட் டிஎம்கே அவங்களாலையும் வந்து பெருசாக ஒன்றும் ஜெயிக்க முடியாது, அவங்களும் 0 தான். ஃபார் எக்ஸாம்பிள் 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஜெயலலிதா 37 சீட்டு எடுத்த எலெக்ஷனில் பிஜேபி 1 ஜெயிச்சது, பிஎம்கே 1 ஜெயிச்சது, காங்கிரஸும் 0, டிஎம்கேவும் 0, வைப்ட் அவுட். ஏன்னா காங்கிரஸோட ஓட்ஸ் வந்து டிஎம்கேவுக்கு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். ஃபிக்ஸடாக டிஎம்கே 25% இருக்குன்னா காங்கிரஸுக்கு வந்து இட் ஹேஸ் சம்வேர் அரௌண்ட் 5 to 6% ஓட்ஸ். தட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். அந்த 5 to 6% தனியாக நின்னா 0, 25ம் 0. ஸோ இந்தியா பிளாக்குக்குள்ளே இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சிக்கல் என்பது, எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 29 எலெக்ஷன் வரும்போது எவ்ரி ரீஜனல் பார்ட்டி, மார்க் மை வேர்ட்ஸ் கேப்ரியல், தே வில் எக்ஸ்டிகேட் தர் பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ். 29 வரைக்கும் தாங்குமா இந்தியா பிளாக்கா? ஆமாம், ஏன்னா ஏஏபிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏஏபி வந்து அவன் காங்கிரஸோட இனிமேல் போகவே மாட்டாங்க. பஞ்சாப்ல காங்கிரஸும் அவனும் தனித்தனியாக தான் நின்றாங்க. கரெக்ட். டெல்லியில் இவங்க சேர்ந்ததால தான் தோத்தாங்க. ஏன் தெரியுமா? டெல்லி இந்த ஃபார்மில் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. டெல்லி பொறுத்த வரைக்குங்க 2011, 12, 13 அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. சப்கோ சோர் ஹே, எல்லாம் திருடன்னு ஒரு 10-12 பேர் லிஸ்ட்டு. முதல்ல மன்மோகன் சிங், 2வது சோனியா காந்தி, 3வது பி சிதம்பரம், 4வது ஆர் ஆசா, 5வது சரத்பவார். இந்த மாதிரி லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். எல்லாம் திருடன் சொல்லி வந்துட்டு கடைசியில் அந்த காங்கிரஸோட போய் ஆம் ஆத்மி சேர்ந்தப்போ கெஜ்ரிவால் ஜெயிலில் இருந்து சைபர் ஆனாங்க. ஸோ இது வந்து 2+2 0 ஆகும்ல. இந்த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆம் ஆத்மி ஆன்டி கரப்ஷனு, அந்த கரப்ஷனோட எம்பாடிமெண்ட் காங்கிரஸ். அந்த காங்கிரஸோட போய் நீ பார்லிமெண்ட்டில் சேர்ற. எங்கே? டெல்லியில் அலையன்ஸு, பஞ்சாபில் தனித்தனியாக. பஞ்சாபில் காங்கிரஸ் தனியாக 8 சீட் ஜெயிக்குது. ஆனால் இப்போ வெளியே வந்தாலும் பிரோஜனம் இல்லையா? உங்கள் பேர் கெட்டு போச்சு, காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டீங்க. அதுதான் இப்போ ஆம் ஆத்மியை பொறுத்த வரைக்கும் இப்போ தனியாக வந்தாலும் உனக்கு ஓட்டு கிடையாது, காங்கிரஸோட போனாலும் ஓட்டு கிடையாது. ஏன்னா இவனோட வெரி ஆரிஜின் ஆஃப் த பார்ட்டியே ஆன்டி காங்கிரஸ்.
இப்போ ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் எஸ், ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இருக்குது. கண்டிப்பாக டெல்லியில் வந்து இந்த தடவை ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட சேர்ந்துட்டு நீ வெளியில் வந்திருக்க, சேர்ந்ததால் கோர் ஆம் ஆத்மி ஓட்டு போச்சு, பிரிஞ்சதால் வந்து நீ வந்து உங்களுக்கு வந்து காங்கிரஸோட ஓட்டும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் ஃபினிஷ்டு, catch-22 சுச்சுவேஷன். ரொம்ப நன்றி சார், பிஸியான டைமில் அருமையான ஒரு பேர், ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி.